தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு ரத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் ஜெகஜால கில்லாடி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த கடன் வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாய்க்கு மேல் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை மத்தியஸ்தருக்கு அனுப்பி வைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய மத்தியஸ்தர் இந்த ஜெகஜால கில்லாடி படத்தினுடைய உரிமை அத்தனையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு கொடுக்கும்படி துஷ்யந்த் தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த உரிமை எதுவும் வழங்கப்படவில்லை என்பதனால அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தொகைக்கு 9 கோடி ரூபாய் தொகைக்காக நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து அதை பொது ஏலம் விட்டு அந்த தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உத்தரவை அமல்படுத்த கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் முதலில் இந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் தாக்கல் செய்த அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில நடிகர் பிரபு இந்த ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுல அந்த வீடுடைய முழு உரிமையாளர் நான் தான், தன்னுடைய தந்தை ஏற்கனவே இந்த வீட்டை தனது பேருக்கு உயில் எழுதி வைத்திருப்பதாக கூறி அந்த ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது ராம்குமார் தரப்பிலும் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, எந்த பங்கும் இல்லை என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வழக்கு தொடர்பான ஆவணங்கள்ல இருந்து பார்க்கும்போது இந்த வீட்டுடைய முழு உரிமையாளர் பிரபுதான். அதனால் அவருடைய வீட்டை, அந்த அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ரத்து செய்த உத்தரவை வில்லங்க பதிவில் குறிப்பிடும்படி, அதாவது ஜப்தி உத்தரவு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்ற ஒரு பதிவை வில்லங்க பதிவில் குறிப்பிட வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.